A very good morning, my dear students. Nowadays, corona cases are being increased in Erode city. So, be safe in home, stay in home, take care of your health. Okay, let us see the lesson 17, the continuation of the lesson 17, that is reproduction in plants and animals. Before going to see the today's session, நான் வந்து ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். லெசன் 17ல் இதுக்கு முன்னாடி லெசன் 17 தான் பார்த்துட்ருக்கோம். போன வீக்கில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், தென் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தோட ரீப்ரடக்டிவ் ஆர்கன், அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். தென் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரடக்ஷனில் கேமெட்டோஜெனிசிஸில் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். கேமெட்டோஜெனிசிஸில் மேலில் வந்து நடக்கக்கூடியது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், தென் ஃபீமேலில் நடக்கக்கூடியது oogenesis. இது ரெண்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். தென் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் மூலமாக அட் த எண்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்பெர்ம் அப்படிங்கிறது மேல் கேமெட். தென் oogenesis எங்கே நடக்கும்? ஃபீமேலில் நடக்கக்கூடியது. இந்த oogenesis நடந்ததுக்கப்புறம் நமக்கு அட் த எண்ட் ஆஃப் oogenesis நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? எக் ஆர் ஓவம். இதோட ஸ்ட்ரக்சர்ஸும் போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்மும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக் ஆர் ஓவம் வந்து நம்ம பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபீமேலில் இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அண்ட் வாட் ஆர் த ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கேமெட்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கணும்? அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கணும்? ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கணும். இன்றைக்கி நம்ம எப்படி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்து ஒரு யங் ஒன் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபர்டிலைசேஷன் டு ஃபீட்டல் டெவலப்மெண்ட். அதாவது கேமெட்ஸ், மேல் கேமெட்ஸ் ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, தென் ஃபீமேல் கேமெட்ஸ் ஓவம் ஆர் எக் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் எப்படி ஃபியூஸ் ஆகுது, ஹவு ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், எப்படி ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் எப்படி யங் ஒன்ஸ் டெவலப் ஆகுது, ஃபீட்டல் டெவலப்மெண்ட், ஒரு பேபி ஹவு இட் டெவலப்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். தென் ஃபஸ்ட் கம்மிங் டு ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட்ஸ் ஸ்பெர்ம் வித் ஃபியூஷன் ஆஃப் ஃபீமேல் கேமெட் எக். சரியா? ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல் கேமெட் ஸ்பெர்ம் அலாங் வித் ஃபீமேல் கேமெட் எக், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிற ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? இப்போது இந்த சைடில் ஒரு பிக்சர் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் கிளியராக போட்டிருக்கேன். அதாவது அந்த ஒரு டெய்லோடு இருக்கிறத நம்ம மேல் கேமெட் பார்த்துருக்கோம் இல்லையா, ஹேவிங் அ டெய்ல் மூவபிள், தென் ஃபீமேல் கேமெட் அப்படிங்கிறது நான் மூவபிள் எக் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போது இந்த ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இட் வில் ரீச்சஸ் த எக் அண்ட் இட் வில் இன்ஜெக்ட் த நியூக்ளியஸ். இப்போது நம்ம ஸ்பெர்மில் ஒரு ப்ளூ கலரில் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, தட் இஸ் த நியூக்ளியஸ் அட் த ஹெட். தென் எக்கில் சென்டரில் ஒரு எல்லோ கலர் டாட் போட்டிருக்கேன் இல்லையா, தட் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த எக். இப்போது ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கும்போது இந்த ஸ்பெர்ம் வந்து எக்குள்ளார அந்த நியூக்ளியஸை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அந்த ஃபர்டிலைசேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேல் ப்ரோ நியூக்ளியை தென் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியை ரெண்டு ஃபியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். சரியா? இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியை நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜைகோட் அப்படிங்கிறது சொல்லுவோம். சரியா? அப்போது அட் த எண்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்டிலைஸ்டு ஓவம் கிடைக்குது. இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மெயினாக வந்து ஹியூமனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். அதாவது உடம்புக்குள்ளார ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இப்போது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா அப்போ எந்த இடத்துல இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஓவிடக்ட். நீங்கள் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஓவரி, ஓவிடக்ட், யூட்ரஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவரியிலேருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஓவிடக்ட் மூலமாக ஃபிலோப்பியன் டியூப்ஸ் மூலமாக யூட்ரஸ்க்கு வரக்கூடியது. ஸோ இப்போது இந்த ஓவரியிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த போர்ஷனை தான் என்ன சொல்லுவோம்னா ஓவிடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து என்னென்னா ஆம்புலா ஆஃப் ஃபிலோப்பியன் டியூப். ஆம்புலா அப்படின்னு என்னென்னா ஃபிலோப்பியன் டியூப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த போர்ஷன். சரியா? அப்போ ஃபர்டிலைசேஷன் ஆக்சுவலாக எங்கே நடக்குது? ஒன்றா ஓவிடக்ட் ஆஃப் த ஜெனிட்டல் ட்ராக்ட், இல்லை அப்படின்னா ஆம்புலா ஆஃப் த ஃபிலோப்பியன் டியூப். ஃபிலோப்பியன் டியூப் ஜாயின் ஆகக்கூடிய அந்த ஸ்டார்டிங் போர்ஷனில் தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்?
ஒன்றா ஓவிடக்ட் ஆஃப் த ஜெனிட்டல் ட்ராக்டில், இல்லை அப்படின்னா ஃபெல்லோப்பியன் டியூப்பில் நடக்கும். ஒன்ஸ் வந்து அதாவது எக் வந்து ஓவரியிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா 24 hours மட்டும், 1 day மட்டும்தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னா லைவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா undergoes a process of menstruation ஆகி எக் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும். சரியா? அப்போது ஸ்பெர்ம் ஃபியூஸ்ட் வித் எக் ரிசல்ட்டிங் இன் சைகோட். அப்போது இந்த எக்கோட அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம். இந்த ஃபர்டிலைசேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as zygote. This process, அப்போது fusion of male gamete sperm with the female gamete egg, that is called as fertilization. Clear about fertilization? Okay. இப்போது ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா க்ளீவேஜ். இப்போது ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ், தட் இஸ் கால்ட் as க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜைகோட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல். இந்த சிங்கிள் செல்டு ஜைகோட் வந்து க்ளீவ் ஆகி மெனி செல்ஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் கொடுக்குற அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா க்ளீவேஜ் அப்படிங்கிறது சொல்கிறோம். க்ளீவேஜுக்கு அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் பிளாஸ்டுலா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீவேஜ் அப்படின்னா என்னென்னா இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் ஜைகோட் டு ஃபார்ம் மெனி செல்டு பிளாஸ்டுலா. இது வந்து என்ன அப்படின்னா அ சீரீஸ் ஆஃப் ரேபிட்னா வெரி குயிக் மைட்டாட்டிக் டிவிஷன். இப்போ நார்மலாக நம்ம க்ரோ ஆகிறதுக்கு, நம்ம பாடி செல் க்ரோ ஆகிறதுக்கு வாட் வில் ஹேப்பன், மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்குது. இப்போ நம்ம யங் ஒன்னாக இருக்கோம் இல்லையா, அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி அடல்ட் ஆகிறதுக்கு செல் டிவைட் ஆகும். தட் இஸ் கால்ட் as மைட்டாட்டிக் டிவிஷன் சொல்லுவோம். இங்கே க்ளீவேஜ்லேயும் என்ன நடக்குது அப்படின்னா ஜைகோட், சிங்கிள் செல் ஜைகோட் இருக்கு இல்லையா, அந்த சிங்கிள் செல் ஜைகோட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸ்லி மல்டிப்ளை, ரேப்பிட்டாக வெரி ஃபாஸ்ட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகுது. சிங்கிள் செல் வந்து மெனி செல்லாக மாறுது. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த ஜைகோட் க்ளீவேஜ் ஆகி எண்டில் மெனி செல்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் as பிளாஸ்டுலா. அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்டுலா. அட் த எண்ட் ஆஃப் க்ளீவேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் the zygote will convert into a blastula. க்ளீவேஜ் நடந்ததுக்கப்புறம் ஜைகோட் வந்து என்னவா மாறுது, பிளாஸ்டுலாவாக மாறிடுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளீவேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் க்ளீவேஜ் டேக்ஸ் பிளேஸ் அபவுட் 30 hours ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் ஆகி 30 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா க்ளீவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். க்ளீவேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் சொன்னேன் இல்லையா, சிங்கிள் செல் ஜைகோட் வந்து க்ளீவேஜ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெனி செல்டு பிளாஸ்டுலாவாக கிடைக்கும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிளியரா? இந்த டயக்ராமில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன் எப்படி வந்து ஹவு த க்ளீவேஜ் வந்து நடக்குது, எப்படி ஒரு சிங்கிள் செல்டு எக் வந்து ஜைகோட் வந்து ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஒரு பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கேன். பிக்சரில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது இருக்கிறது என்னது அப்படின்னா oocyte, எக். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் கொடுத்துருக்கேன். எக் அந்த ஸ்பெர்ம் வந்து கெட் அட்டாச்சு, சர்ஃபேஸ் ஆஃப் த எக்கோட அட்டாச் ஆகுது இல்லையா. இப்போ அட்டாச் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த தேர்ட் டயக்ராமில் ஜைகோட் அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த டயக்ராம்குள்ளார என்ன பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியர் ரெண்டுமே இருக்கா, அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா day 1 ஃபர்டிலைசேஷன் நடந்து day 1ல் ஜைகோட். தென் இந்த ஜைகோட் ஆஃப்டர் 30 hours 30 hours அப்புறம் தான் இந்த ஜைகோட் என்ன ஆகுது ஃபஸ்ட்டு க்ளீவேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ day 2 1.5 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது day 2ல் த க்ளீவேஜ் ஸ்டார்ட்ஸ், ஃபஸ்ட் க்ளீவேஜ். அப்போது ஒரு சிங்கிள் செல் ஜைகோட்டாக இருக்கிறது ஃபஸ்ட் எத்தனையாக டிவைட் ஆகுது, only 2 க்ளீவேஜ் ஆகுது, அதான் ஃபஸ்ட் க்ளீவேஜ். தென் day 2 அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த 2 செல்ஸாக இருக்கிறது எகெயின் டிவைட் ஆகிறது 4 செல்ஸாக க்ளீவ் ஆகுது. தென் அப் டு day 5குள்ளார என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா செல்ஸும் கண்டினியூஸாக ரேபிட் மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து ஒரு சாலிட் பால் ஆஃப் செல்ஸ். இப்போ நம்ம அந்த சீத்தாப்பழம் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு செல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது வந்து எக்ஸாம்பிள். முருளா வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி அப்படின்னா ஃபுல்லாக ஒரு பால் மாதிரி அதுக்குள்ளார என்ன இருக்குன்னா செல்ஸ்லாம் டைட்லி பேக்டு செல்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொருளா. day 5லேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்த மொருளா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. தென் day 6ல் என்ன ஆகுது அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர்
ரீஜனில் போய் அக்யூமுலேட் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து எம்டி ஆகிடுது. இப்போ டே 6ல் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்டில் என்ன ஆகுது, மொருலாக்கும் பிளாஸ்டோசிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மொருலா அப்படிங்கும்போது அந்த பால் ஃபுல்லாக செல்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பிளாஸ்டோசிஸ்டில் என்ன இருக்குது அப்படின்னா செல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் எண்டில் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா கெட் அக்யூமுலேட்டட். ஒரு பர்டிகுலர் எண்டில் மட்டும் என்ன ஆகுது, போய் படிஞ்சிருது. ரிமைனிங் இருக்கக்கூடிய போர்ஷனை வந்து a gap will be present. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாஸ்டோசிஸ்ட். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே 6ல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட். எந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்குது? க்ளீவேஜ் மூலமாக. ஜைகோட் வந்து க்ளீவேஜ் ப்ராசஸ் மூலமாக நமக்கு பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கொடுக்குது. இந்த பிக்சர் வந்து உனக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இம்ப்ளான்டேஷன். ஃபர்டிலைசேஷன் பார்த்தாச்சு, தென் பிளாஸ்டுலேஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன்னா என்ன? அதாவது என்னென்னா அந்த பிளாஸ்டோசிஸ்ட் இருக்கு இல்லையா, பிளாஸ்டோசிஸ்ட் வந்து யுட்ரஸோட வாலோட அட்டாச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன். தட் இஸ் பிளாஸ்டோசிஸ்ட், the fertilized egg reaches the uterus and get implanted into the uterus. That is called as implantation சொல்லுவோம். பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, க்ளீவேஜ் ப்ராசஸ் முடிஞ்சு கண்டினியூஸாக க்ளீவேஜ் நடந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எங்கே அட்டாச் ஆகுது? யூட்ரஸோட வாலில் அட்டாச் ஆகுது. யூட்ரஸோட வால் லைனிங், நம்ம அவுட்டர் லைனிங்கை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்டோமெட்ரியம். அப்போது இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எண்டோமெட்ரியமோட போய் அட்டாச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as implantation. The process of attachment of blastocyst to the endometrium, that is called as implantation. ஓகேவா, இதுதான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா it will take some 6 to 7 days after fertilization egg become implanted. அதாவது 5 daysல தான் வந்து என்ன ஆகுது, பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் 5th டேக்கு அப்புறம் 6th டே ஆர் 7th டே, இந்த 2 டேஸில் ஏதாவது ஒரு டேயில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபிலோப்பியன் டியூப் வழியாக யூட்ரஸ்குள்ளார வந்து யூட்ரஸோட எண்டோமெட்ரியம் வாலில் இட் வில் கெட் அட்டாச்சு. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்கிறோம், இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அந்த வாலோட இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு. இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன். கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, பிளாஸ்டுலா அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து எங்கே இம்ப்ளான்ட் ஆகிடுச்சு, தட் இஸ் எண்டோமெட்ரியம், யூட்ரஸோட எண்டோமெட்ரியமில் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போது இந்த பிளாஸ்டுலாவில் அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னா கேஸ்ட்ருலேஷன். கேஸ்ட்ருலேஷன் நடந்து இந்த பிளாஸ்டுலா என்னவாக மாறப்போகுது, கேஸ்ட்ருலாவாக மாறப்போகுது. சரியா, அப்போ நான் அது போட்டிருக்கேன் இல்லையா, பிளாஸ்டுலா அண்டர்கோஸ் கேஸ்ட்ருலேஷன் டு ஃபார்ம் அ கேஸ்ட்ருலா. அப்போது பிளாஸ்டுலாவிலேருந்து கேஸ்ட்ருலா ஆகிறதுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ பிளாஸ்டுலாவில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஸ் வந்து குரூப் ஆஃப் அரேஞ்சு செல்ஸ் ஆன ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் பிளாஸ்டுலாவில். இப்போ கேஸ்ட்ருலா அப்படிங்கும்போது எகெயின் அந்த செல்ஸே என்ன ஆகுது அப்படின்னா ரீஅரேஞ்சிங் ஆஃப் செல்ஸ். சரியா, இம்ப்ளான்டேஷன் ஒன்ஸ் வந்து யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் இந்த செல்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகுது. எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவுட்டர் லேயர் ஒரு லேயராக, அவுட்டரில் ஒரு லேயராக தட் இஸ் எக்டோடர்மாவும், தென் அதுக்கு கீழே செல்ஸ் வந்து எகைன் ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது தட் இஸ் மீசோடர்ம் மிடில், தென் அந்த லேயருக்கு உள்ளார இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகுது தட் இஸ் கால்ட் அஸ் எண்டோடர்ம். பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ், இந்த எக்டோடர்ம், மீசோடர்ம் அண்ட் எண்டோடர்ம், இந்த 3 லேயர்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் த பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ்லேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃபீட்டஸோட ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு லேயர்ஸ்லேருந்து டெவலப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீசோடர்மில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீசோடர்ம் லேயர் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்லேருந்து தான் ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்டோடர்ம்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஆர்கன் ஃபார்மேஷனுக்கு இந்த லேயர்ஸ் வந்து அவசியம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அந்த யூட்ரஸ் வாலோட இம்ப்ளான்ட் ஆனதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன்னா இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வில் பி கன்வெர்ட்டட் இன்டு கேஸ்ட்ருலா. இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், கேஸ்ட்ருலேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போ கேஸ்ட்ருலாவில் எத்தனை லேயர்ஸ் இருக்கும், கேஸ்ட்ருலா ஹேவிங் 3 லேயர்ட் செல்ஸ், எக்டோடர்ம், மீசோடர்ம் அண்ட் எண்டோடர்ம்.
தென் ஒன்ஸ் வந்து இந்த 3 லேயர்ஸாக கேஸ்ட்ரலா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுத்து இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா, அடுத்து 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா, அப்போ அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஆர்கனோஜெனிசிஸ். ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 3 germ layers எக்டோடர்ம், எண்டோடர்ம் அண்ட் மீசோடர்ம்லேருந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் வில் பி டெவலப்டு. தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனோஜெனிசிஸ். ஓகேவா? ஃப்ரம் த 3 germ layers, it is ectoderm, endoderm and mesoderm, that is initiate the final phase of development. The final phase of development அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, development of all the organs either internally and externally, that is called as final phase of development. Various organs are established from the 3 layers attaining functional status. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு லேயர்லேருந்தும் என்னென்ன ஆர்கன்ஸ் நமக்கு தேவையான டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆல் தோஸ் சிஸ்டம்ஸ், தென் எக்ஸ்டர்னல் ஸ்கின், தென் ஹேர், ஆல் தீஸ் திங்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனோஜெனிசிஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட் வில் ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். ஆர்கன்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷனை வந்து பண்ண ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த அட் த எண்ட் ஆஃப் ஆர்கனோஜெனிசிஸில் என்ன ஆகுது, எல்லா கம்ப்ளீட் ஃபீட்டஸோட எல்லா ஆர்கன்ஸும் டெவலப் ஆகி அந்த ஆர்கன்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேவா? ரெடியாகி அது ஃபங்க்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. இப்போது ஒரு ஜைகோட் என்னாச்சு, 3 லேயர்டு கேஸ்ட்ரலாவாக மாறி இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபீட்டஸாக டெவலப் ஆயிடுச்சு. ஆர்கனோஜெனிசிஸ்க்கு அப்புறம் அதை நம்ம என்ன சொல்லலாம்? ஃபீட்டஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் ஃபீட்டஸ்னு சொல்கிறோம்? எல்லா ஸ்ட்ரக்சர்ஸ், அவுட்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிடும். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா. பிளாசண்டா எதுக்காக வேணும் அப்படின்னா, பிளாசண்டா அப்படிங்கிறது கனெக்ஷன் பிட்வீன் த மேட்டர்னல் அண்ட் த ஃபெட்டர்னல், அதாவது மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இஸ் கால்ட் அஸ் பிளாசண்டா அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒன்ஸ் வந்து ஃபீட்டஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் இட் வில் ஃபீட் அண்ட் எலிமினேட் த வேஸ்ட். ஒன்ஸ் பாடிக்குள்ளார மதர்ஸோட யூட்ரஸ்குள்ளார ஊம்குள்ளார இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன்? It will respire through mother and it will take food through mother and it eliminate the waste through mother. So அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா placenta. Placenta is nothing but a disc shaped structure attached to the uterus wall, that is called as placenta. அதாவது என்ன அப்படின்னா, யூட்ரஸ் வாலில் ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் த எம்ப்ரியோ அண்ட் த மேட்டர்னல் டிஷ்யூ. எம்ப்ரியோ ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா, மதருக்கும் அந்த ஃபீட்டஸ்க்கும் இன் பிட்வீனில் ஒரு டிஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் விச் கனெக்ட்ஸ் த மதர்ஸ் பாடி அண்ட் த ஃபீட்டஸ் பாடி. குழந்தையோட பாடியும் மதர்ஸோட பாடியும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்ஷன் டிஸ்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாசண்டா? எதுக்காக வை த பிளாசண்டா அப்பியர்ஸ், எதுக்காக இந்த பிளாசண்டா அப்பியர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல், டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன், தென் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் CO2. அதாவது என்னென்னா, அந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ மதர்ஸ் பாடி, மதர் இன்டேக் பண்ணுற ஃபுட்டை வந்து த்ரூ மதரோட பாடியிலேருந்து பிளாசண்டா மூலமாக இட் வில் சக் த நியூட்ரியன்ட் ஃப்ரம் த மதர்ஸ் பாடி. தென் டிஃப்யூஷன் ஆஃப் ஆக்சிஜன் த்ரூ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இட் வில் take the oxygen by diffusion. Then fetus வந்து it will eliminate some waste, nitrogenous waste, that will be eliminated through the mother's body. இப்போ fetus வந்து ஒரு nitrogenous waste வந்து இப்போ டேக்கிங் நியூட்ரிஷன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் வேஸ்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த வேஸ்ட்டை வந்து நைட்ரஜனஸ் வேஸ்ட்டை வந்து மதர்ஸ் பாடி வழியாக இட் வில் பி எலிமினேட்டட் அவுட். தென் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அவுட்புட் ஆஃப் CO2 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அந்த CO2 வந்து த்ரூ மதர்ஸ் பாடி வழியாக இட் வில் பி எலிமினேட்டிங் அவுட். அந்த ப்ராசஸ்க்காக தான் அந்த பிளாசண்டா அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த பிளாசண்டாவில் தேர் வில் பி சம் அதர் கனெக்ஷன் வித் த பிளட் வெசல், a cord connecting the blood vessel that connects to the placenta with the fetus is called as umbilical cord. அப்போது யூட்ரஸில் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்கிறோம், பிளாசண்டா அப்படிங்கிறோம். அந்த டிஸ்கிலேருந்து ஒரு பிளட் வெசல் மாதிரி கனெக்ட் ஆகி ஒரு கார்ட் அப்படின்னா ஒரு டியூப் மாதிரி வந்து என்னக்குது அப்படின்னா ஃபீட்டஸோட அம்பிளிக்கல் கார்ட், ஃபீட்டஸோட
ஸ்டொமக்கில் கனெக்ட் ஆகுது. தட் இஸ் கால்ட் as umbilical cord அப்படின்னு சொல்லுவோம். தொப்புள் கொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது மதரோட உடம்புக்கும் அந்த ஃபீட்டஸோட உடம்புக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா umbilical cord. த்ரூ இந்த umbilical cord வழியே தான் ஃபுட், ஆக்சிஜன், த நைட்ரஜனஸ் வேஸ், CO2 இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த umbilical cord வழியாக தான் குழந்தைக்கு போகிறது, மதர்கிட்டருந்து போகுது. ஓகேவா, இதுதான் வந்து ஃபீட்டஸ் வந்து லைவாக இருக்கணும், நியூட்ரிஷன் கிடைக்கணும், ரெஸ்பயர் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன ஆகணும், umbilical cord ஃபார்மேஷன் வந்து நடக்கணும். தென் கம்மிங் டு த next one, that is pregnancy or gestation. இப்போது the fetus will be developed inside the uterus. நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, ஃபீட்டஸ் வந்து யூட்ரஸில் பிளேஸ் ஆகிடுச்சு, யூட்ரஸோட எண்டோமெட்ரியமில் பிளேஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் கால்ட் as implantation ப்ராசஸ் முடிஞ்சு umbilical cord வந்து டெவலப் ஆகிட்டு now the fetus will be live and it will be growing inside the mother's uterus. தென் pregnancy or gestation அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா எவ்வளோ டியூரேஷனில் இந்த ஃபீட்டஸ் வந்து it will be develops inside the body of the mother. மதரோட உடம்புக்குள்ளார யூட்ரஸில் எவ்வளோ நாளைக்கு இந்த யங் ஃபீட்டஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத ப்ரெக்னன்சி ஆர் கெஸ்டேஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். டைம் பீரியட் டியூரிங் விச் எம்ப்ரியோ அட்டைன்ஸ் டெவலப்மெண்ட், தட் இஸ் இன் த யூட்ரஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெஸ்டேஷன் பீரியட் ஆர் கெஸ்டேஷன் ஆர் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த டைம் பீரியட், தட் இஸ் எவ்வளோ காலத்துக்கு அந்த ஃபீட்டஸ் வந்து மதர்ஸோட ஊம்குள்ளார டெவலப் ஆகி மெச்சூர் ஆகுதோ அந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெஸ்டேஷனல் பீரியட் ஆர் ப்ரெக்னன்சி ஆர் கெஸ்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆக்சுவலாக கெஸ்டேஷனல் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன் ஹியூமனுக்கு இட் வில் டேக் 280 days. அதாவது 280 days ஒரு கம்ப்ளீட் ஜைகோட் வந்து ஒரு யங் பேபியாக டெவலப் ஆகிறது. இட் வில் டேக் 280 days ஃபார் அ கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் எ zygote into a complete baby. அப்போது யூட்ரஸ்குள்ளார எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படின்னா 280 days வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். தென் ஒன்ஸ் வந்து யூட்ரஸ்குள்ளார பேபி டெவலப் ஆகும்போது வாட் வில் ஹேப்பன், யூட்ரஸ் அப்படியே இருந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், இந்த பேபிக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா பேபி வில் டை. ஸோ யூட்ரஸ் வந்து இட் வில் எக்ஸ்பேண்ட் அப் டு 500 times. ஒன்ஸ் வந்து அது வந்து சின்ன ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து அந்த யூட்ரஸ் வந்து கேஸ்ட்ரிலேஷன் ப்ராசஸ் ஆகி ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் growth will appears, ஆர்கன்ஸ் டெவலப் ஆகி ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆனதுக்கப்புறம் வாட் வில் ஹேப்பன், பிளாசண்டா வில் பி டெவலப்ஸ்னோ. ஸோ நியூட்ரிஷனை டேக் பண்ணும்போது ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், சாப்பிடும்போது weight will gain, no, so the baby will develops inside the uterus during the development. அந்த பேபி டெவலப் ஆகும்போது என்ன ஆகும், யூட்ரஸ் will be எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். எவ்வளோ தூரம் பேபி வளர வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் யூட்ரஸும் என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக டெவலப் ஆகிட்டே எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே வரும். எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும்போது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா அப் டு 500 times வந்து இட் வில் எக்ஸ்பேண்ட். அந்த பேபி வந்து மேக்ஸிமம் க்ரோத் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வந்து யூட்ரஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்ச்சுரேஷன், தட் இஸ் சைல்டு பர்த். இப்போது 280 days கம்ப்ளீட்டட். இப்போது ஃபீட்டஸ் வந்து கம்ப்ளீட் டெவலப் ஆகிடுச்சு. இப்போ 280 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாட் வில் ஹேப்பன், அப்படியே யூட்ரஸ்குள்ளாரே இருக்குமா, நோ, இட் வில் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த யூட்ரஸ் அண்ட் ரீச்சஸ் த எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். இப்போ மதர்ஸ் யூட்ரஸ்லேருந்து பேபி எக்ஸ்பெல் ஆகி வெளியே வரக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பார்ச்சுரேஷன் ஆர் சைல்ட் பர்த். அட் த எண்ட் ஆஃப் கெஸ்டேஷனல் பீரியட் 280 days முடிஞ்சதுக்கப்புறம் த பேபி வில் கம் அவுட் ஃப்ரம் த மதர்ஸ் யூட்ரஸ். தட் இஸ் கால்ட் ஆஸ் பார்ச்சுரேஷன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யங் ஒன் ஃப்ரம் மதர்ஸ் யூட்ரஸ் அட் த எண்ட் ஆஃப் கெஸ்டேஷன் ஆர் கெஸ்டேஷனல் பீரியட். தட் இஸ் கால்ட் ஆஸ் பார்ச்சுரேஷன். ஓகேவா, அப்போ எக்ஸ்பல்ஷன் ஆஃப் யங் ஒன், the baby will be pushed out after the 280 days. That is called as parturition. That is called as parturition. That is called as parturition சொல்லுவோம். What is how the parturition will happen, how the baby will expel out, எப்படி இந்த பேபி வந்து வெளியே எக்ஸ்பெல் ஆகி வெளியே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the help of a hormone. One of the important hormone which is responsible for the expulsion. Baby வெளியே புஷ் பண்ணுறதுக்கு a hormone will be naturally secreted from the body itself. அந்த ஹார்மோன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடோசின். ஆக்சிடோசின்
which is released from the posterior pituitary of the head. நம்ம ஹெட்டில் இருக்கக்கூடிய posterior pituitary gland நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த posterior pituitary ரிலீஸ் ஆகக்கூடிய ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். ஆஃப்டர் த 280 days ஒன்ஸ் த பேபி மெச்சூர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த பாடி வில் சிக்னல் த போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், இந்த போஸ்டீரியர் பிட்யூட்ரியிலேருந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகி பிளட் மூலமாக எங்கே வந்துடும் அப்படின்னா இட் வில் ரீச்சஸ் த யூட்ரஸ் வால். யூட்ரஸோட வாலில் வந்து அந்த ஆக்சிடோசின் ரியாக்ட். என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னா இட் வில் ஸ்டிமுலேட் த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன். இப்போ யூட்ரஸ் வந்து எவ்வளோ ஆச்சு, 500 times வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடியது நல்லா விரிஞ்சிருக்கு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ் இந்த ஆக்சிடோசின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட், இட் வில் சுருங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேபி வந்து என்ன ஆகும், இட் வில் பி புஷ்டு அவுட் டியூ டு த கான்ட்ராக்ஷன் ஆஃப் த யூட்ரஸ். இந்த யூட்ரஸ் சுருங்க என்ன ஆகும் அப்படின்னா the baby will be expelled out, forcefully expelled out. அது சுருங்க பேபி வந்து என்ன ஆகும், baby will be pushed out with the help of the hormone that is oxytocin. So the baby will be comes out with the help of a hormone oxytocin. This is called as parturition. Once baby இப்போ வெளியே வந்தாச்சு, ஓகேவா, பேபி இப்போ வெளியே வந்தாச்சு, then what will happen, you have to feed the baby. No, இப்போ பேபி வந்த உடனே நம்மள மாதிரி சாப்பாடு இட்லி தோசை பொங்கல் வடை அந்த மாதிரி சாப்பிடுமா? No, it does not eat all those things. ஓகேவா? then what the baby will do for their food, என்ன பண்ணும் அப்படின்னா lactation, that is lactation. through mother's milk the baby will be nourished. ஓகேவா? அப்போது பிறந்த குழந்தை என்ன தான் குடிக்கும், பால் தான் குடிக்கும். ஸோ அந்த by nature the God created all those things. So by nature baby birth ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், mother will secrete a milk in the mammary gland, that is called as lactation. That is milk produced from the mammary gland after the childbirth. ஓகேவா? சைல்ட் பர்த் ஆனதுக்கப்புறம் mammary glands what will do, automatically it will produces a milk, that is called as lactation சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு இந்த mammary glandலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு fluid that is somewhat yellowish in color, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இட் இஸ் ரிச் இன் ஆன்டிபாடிஸ். ஏன்னா குழந்தை பிறந்த உடனேவே அதுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் த மதர் ஃபீட் வித் கொலஸ்ட்ரம், இந்த கொலஸ்ட்ரம் வந்து மில்கை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா த பேபி கெட் த இம்யூனிட்டி த்ரூ த மில்க். ஸோ த ஃபஸ்ட் ஃப்ளூயிட் ஃப்ரம் த mammary gland நம்ம என்ன சொல்லுவோம், கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது சொல்லுவோம். தென் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து எங்கேருந்து நடக்குது அப்படின்னா mammary glandல இருக்கக்கூடிய அல்வியோலையிலேருந்து தான் வாட் வில் பி ஹேப்பனிங், த மில்க் வில் பி செக்ரேட்டட் ஆர் released. then இந்த மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ரம் த அல்வியோலையிலேருந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா. எப்படி வந்து பேபி வந்து பார்ச்சுரேஷனுக்கு ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் இந்த பேபியோட பர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. லைக் தட் இங்கே மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இஸ் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் பை அ ஹார்மோன் தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொலாக்டின். இட் இஸ் எ ஹார்மோன், இட் இஸ் ஆல்சோ ரிலீஸ்ட் ஃப்ரம் த ஆன்டீரியர் பிட்யூட்ரி. இந்த ப்ரொலாக்டினும் எங்கேருந்து வருது, ஹெட்டில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் பிட்யூட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகி mammary glandsக்கு இட் வில் ரீச் அண்ட் இட் வில் ஸ்டிமுலேட் த அல்வியோலை டு ப்ரொடியூஸ் மில்க். இதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அல்வியோலையை ஸ்டிமுலேட் பண்ணி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்பிங். தென் அனதர் ஹார்மோன் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் என்ன அப்படின்னா இட் வில் பி ரிலீஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்ரி. ஓகேவா? இந்த ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது ஆன்டீரியர் பிட்யூட்ரிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன ஃபங்க்ஷன் அதோடது, மில்க்கு ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஓகேவா? மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது. தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆக்சிடோசின்? ஆக்சிடோசின் அப்படிங்கிற இன்னொரு ஹார்மோன் எங்கேருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் பிட்யூட்ரி. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ஆக்சிடோசின் அப்படின்னா மில்க் எஜெக்டிங் ஹார்மோன். இப்போ மில்க் செக்ரேட் ஆனால் மட்டும் பத்தாது, மில்க் வில் பி எஜெக்டட் அவுட். ஓகேவா? அப்போ மில்க் எஜெக்டிங் ஹார்மோன் வந்து மில்க் வந்து இட் வில் பி ரிலீஸ்டு ஃப்ரம் த mammary gland with the help of a hormone that is called as oxytocin. கிளியர்? அதாவது ப்ரொலாக்டினோட ஃபங்க்ஷன் வேறு, ஆக்சிடோசினோட ஃபங்க்ஷன் வேறு, ரெண்டோட ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட். ப்ரொலாக்டின் அப்படிங்கிறது ஒன்லி த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். ப்ரோ அப்படின்னா ப்ரொடக்ஷன், லாக்டின்னா மில்க். இப்போ மில்க் ப்ரொடியூசிங்க்கு ப்ரொலாக்டின். தென் ஆக்சிடோசின் அப்படிங்கிறது ரிலீஸிங்
that is ejecting the milk, that is the oxytocin. சரியா? up to this என்னாச்சு அப்படின்னா fertilization, implantation and child birth இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போது ஒரு கோ த்ரூ பண்ணலாம் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆனதை பார்த்தோம். தென் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஜைகோட் டெவலப்ஸ் இன்ட்டு பிளாஸ்டோசிஸ்ட் பார்த்தோம், தட் இஸ் பிளாஸ்டுலேஷன். தென் பிளாஸ்டோசிஸ்ட் வந்து கேஸ்ட்ரலாவாக கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் வந்து கேஸ்ட்ருலேஷன் பார்த்தோம். தென் கேஸ்ட்ருலேஷனுக்கு அப்புறம் இந்த கேஸ்ட்ருலா வந்து எப்படி ஆர்கன் எக்டோடம், எண்டோடம், மீசோடம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் டெவலப் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்தோம், தட் இஸ் ஆர்கனோஜெனசிஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கனோஜெனசிஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ஆர்கன்ஸ்க்கு அப்புறம் என்ன டெவலப்மெண்ட் நடக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா நடக்கும். தென் பிளாசண்டா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ டியூரேஷன் வந்து அந்த யூட்ரஸில் அந்த ஃபீட்டஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம், தட் இஸ் த கெஸ்டேஷன் ஆர் ப்ரெக்னன்சி பார்த்தோம். தென் ஃபீட்டஸ் ஒன்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஹவு இட் வில் பி கம்ஸ் அவுட், அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பார்த்தோம் பார்ச்சுரேஷன், தட் இஸ் சைல்ட் பர்த், ஹவு இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஒன்ஸ் சைல்டு பர்த் ஆனதுக்கப்புறம் ஹவு இட் வில் பி ஃபீடட் ஆர் நொரிஷ்டு, அதை வந்து லாக்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அப் டு திஸ் லாக்டேஷன் வரைக்கும் திஸ் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி ஓவர். தேங்க்யூ. This picture is an example for fertilization and implantation. Look at this picture, that is a small brown color structure that is called as ovary. From the ovary the ovum is released, then at the part of ampulla of the fallopian tube, this is the ovum which is released is called ampulla of fallopian tube or oviduct of the female genital tract. From that region itself the ovum get fertilized, that is after the ovum released fertilization takes place, that is day 1 a zygote is formed. After fertilization day 1 zygote is formed. From the zygote day 1 zygote form ஆகுது இல்லையா, அப்போ அந்த day 1 இருந்து அடுத்து day 2 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் க்ளீவேஜில் என்ன நடக்குது, 2 செல்ஸாக டிவைட் ஆகுது. தென் day 3 4 செல்ஸ் ஆகுது. 4 செல்ஸ் ஆனதுக்கப்புறம் day 5 மொருலா கம்ப்ளீட் மொருலா ஸ்ட்ரக்சர் வந்துடுது. தென் day 6 பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது. பிளாஸ்டோசிஸ்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தென் டே 6 to 7 என்ன ஆகுது, இம்ப்ளான்டேஷன் நடக்குது. பாருங்கள், அதுதான் வந்து அந்த ஆரஞ்சு கலர் லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எண்டோமெட்ரியம், யூட்ரஸோட வால் வந்து என்னது எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியமில் தான் வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து இம்ப்ளான்ட் ஆகும்.